ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோடனே உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துடணும், இல்லாட்டி உருளைக்கிழங்கு வந்து கருத்துரும். வாங்க இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கலாம். அதில் கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தாங்க தேவைப்படும், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலையும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வந்து வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடயே இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு அப்பப்போ வந்து கிண்டி விட்டு விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிருங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.